இப்போ வீட்டில் கணவன் மனைவி கேட்டால் சண்டை வந்துடும். புருஷன் திட்டுவார் மனைவியை, பொடி ஆளு முகரையும் பாரு, உன்னையெல்லாம் கொல்லணும் முடியே, இந்த வார்த்தை வருது. இதுக்கு பெண்கள் எப்படி எப்படிலாம் ரியாக்ஷன் பண்ணுவாங்க. 3 வகை இருக்குது. ஒரு வகை எப்படின்னா, கோவத்தை பொருள்களில் காமிப்பாங்க. சில பெண்கள் பார்த்துருக்கீங்களா, கதவை டம்முன்னு சாத்துறது, டப். அது வந்து புருஷனுக்கு அடிக்கிற அடி. அது அந்த கதவு இப்போ யாருனாக்கா அவங்க வீட்டுக்காரர். பாத்திரம் மண்டத்தை போட்டு உருட்டுறது, டிவி வால்யூமை சத்தமாக வைக்கிறது, எழுத்தாப்பில் மையம் நின்றுட்டு இருப்பான், பலார்னு அறைவா, ஏமா அடிக்கிற, அந்த ஆளுக்கு பிறந்திருக்கல, அப்புறம் உடனே அடிக்காமல் என்ன செய்ய சொல்கிறேன், சேரை பிடிச்சி டர்ன்னு எழுப்பா, மேஜையை பிடிச்சி இங்கிட்டு உழப்பினேன், இவன்னு சத்தம். எழுத்தாப்பில் ஒரு அம்மா, கீரை, ஆமாம் ஓ முகர கீரை போ அப்படின்னு. நான் என்னம்மா செஞ்சேன், நான் கீரை விற்க வந்தவளை எதுக்கு திட்டுற அப்படின்ட்டு பேப்பர் போகிற வர்றவனை திட்டேன். அங்கே போய் சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆஃப் பண்ணிவிட்டு கிரைண்டரை போடுறதுக்கு பதிலாக மிக்சியை போட்டு அரிசியையும் உளுந்தையும் கிரைண்டரில் போட்டு மிக்சியை ஆன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். தப்பாக போட்டு உலட்டிக்கிட்டு இருக்கப்போ புருஷன் கேட்குறான், ஏண்டி இப்படி கத்துற, உன்னைய கட்டினதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் அப்படின்னு கத்தான். இந்த கத்துற ஆள் இருக்கா பார்த்தீங்களா, அவள் சீக்கிரம் ஆஃப் ஆயிடுவேன். ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே அணைஞ்சிடும். எப்படி மெழுகுதிரி கபன்னு எரியுதுனாக்கா அணைய போகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி கடன்னு சத்தம் போடுற பெண்கள் சீக்கிரம் ஆஃப் ஆயிடுவாங்க. 2வது வகை இருக்கும். புருஷன் திட்டினோன்னு முனகு வாங்க பார்த்துருங்களா, வாயில் என்ன பேசுகிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. போடி, ஆமாம் போவாங்க பேசிக்கிட்டு, என்னடி சொல்லணும் சொல்லுவாங்க, வாங்கிட்டு போவாங்க. என்ன அடி சொல்கிற, சொல்லித்தொல்லடி என்னான்ட்டு சொல்லவே சொல்லாது. ஆனால் அதை கூட நைட்டு 9 மணிக்கு பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு அல்வா மல்லிகை வாங்கி கொடுத்தோம்னா முனகுனதை புறம் சொல்லிவிடும். இந்த 3வது ஆள் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். யார் தெரியுமா, புருஷன் திட்டுறான், போடி உன்னையெல்லாம் கொல்லணும் முடியே அப்படின்னு சைலண்ட்டாக உட்காந்துருக்கா பார்த்தீங்களா, ஆபத்தானவ அவ தான். என்ன பார்க்குற அப்படிமா, புருஷனுக்கு விஷம் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். அமைதியாக இருந்தால் அவன் பைத்தியம் பிடிச்சிடான். அவனுக்கு என்ன நினைக்கிறானே கண்டே பிடிக்க முடியாது. மாணவர்களின் முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது புத்தகங்களா, பெத்தவங்களா, மற்றவங்களா? ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை அற்றை தமிழ்த்தாய் பாதம் தொட்டு மற்ற இனத்தாருக்கு மண்டியிடா மாத்தமிழன் என்கின்ற பாவலர் பாரதிதாசனே சொல்லியிருக்காரு. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படின்னு நூலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மாணவர்களின் முன்னேற்றத்தை தீர்மானிப்பது புத்தகம் தாங்க. ஒரு மலர் கண்காட்சியிலையா உண்மை ரோஜாவும் காகித ரோஜாவும் காட்சிக்கு வைக்கப்பட்டுச்சான். இந்த காகித ரோஜா உண்மை ரோஜா பார்த்து சொன்னிச்சான், அடி சிகப்பியே, நீ சாக போறடி, நீ சாக போற, ஆனா எனக்கு வாழ்நாள் முழுவதும் சாவே கிடையாது, வாழ்நாள் முழுவதும் இதே அழகோட இருப்பேன்னு சொன்னிச்சான். அதற்கு அந்த உண்மை ரோஜாவின் இதழ்கள் பிரிந்து அதனுடைய உதடுகள் சொன்னிச்சான், வாழ்நாள் முழுவதும் உன்னை மாதிரி ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு நாள் வாழ்ந்தாலும் உண்மையாய் வாழ்ந்துட்டு சாவதே மேல்ச்சான். நான் பேச வந்திருக்க புத்தகம் உண்மை ரோஜா, இவங்க பேசுற மத்தவங்களும் பெத்தவங்களும் காகித ரோஜா. இததான் அழகா ஒரு கவிஞன் சொன்னாயா, இததான் அழகா ஒரு கவிஞன் சொன்னான். கள்ளிமர செடியின் அருகில் நின்று தன் குட்டிக்கு பால் கொடுக்கும் நாய், தன் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்கும் தாய், இதில் யாரு தாய் யாரு நாய்? இப்படிப்பட்ட பெத்தவங்களும் இன்னைக்கு இருக்காங்கல்ல. இன்னைக்கெல்லாம் அரசாங்கமா இருந்துச்சு, பள்ளிக்கூடமா இருந்துச்சு. காமராசரை பற்றி பட்டதாரி இளைஞன் சீனிவாசன் பேசுகின்ற பொழுது ஒரு விளம்பர சுவரொட்டி ஒட்டியிருந்தாங்க. அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, படிக்காத காமராசரை பற்றி படித்த சீனிவாசன் பேசுகிறார், இதை எழுதி ஒட்டியிருந்தாங்க. இதை தந்தை பெரியார் பார்க்கிறாரு, யாருடா இதை எழுதினது, வாசகத்தை மாத்தி அமைங்கடா, படிக்காத காமராசர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படித்த சீனிவாசன் பேசுகிறான்னு மாத்த சொன்னார். அரசாங்கம் எடுத்து நடத்த வேண்டிய பள்ளிக்கூடத்தை தனியாரும், தனியார் எடுத்து நடத்த வேண்டிய டாஸ்மார்க் அரசாங்கமும் நடத்திக்கிட்டு இருக்கா. அவ்வளவு தானே அங்க நடக்குது ஐயா.
செருப்பு விற்பவனிடம் பார்க்கப்படாத ஜாதி செருப்பு தைப்பவனிடம் இந்த நாட்டில் பார்க்கப்படுது. இதை உடைத்தெறியக்கூடிய ஒரே ஆயுதம் புத்தகம் தாயா. 27 வருஷமா சிறையில் இருந்த கருப்பினத்திற்காக போராடிய மண்டேலாவின் வாழ்க்கையை மாற்றி அமைச்சதே கடையனுக்கும் கடை தேற்றுங்கிற ஒரு புத்தகம் தாயா. அந்த புத்தகம் மண்டேலாவோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, மகாத்மாவின் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிச்சு. ராபர்ட் பன்ஸ் கவிதையோட கடைசி வரிங்க, செய் அல்லது செத்துமடி. இந்த வரிதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் முழக்கமாக அமைந்திருக்கிறது என்றால், நம்ம புரட்டி பார்ப்பதெல்லாம் புத்தகம் இல்லைங்க, எது நம்மை புரட்டி போடுகிறதோ அதுதாங்க புத்தகம். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு சென்னையில் பிரபலமான பத்திரிகையிலேருந்து 2 நிருபர்கள் ஒரு வயதானவர்கிட்ட, ஒரு ஞானிக்கிட்ட, ஒரு இந்திய அரசியல் ஞானிக்கிட்ட, இல்லை இல்லை உலக அரசியலின் விடிவெள்ளிக்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக அனுமதி கேட்குறாங்க. அந்த முதியவர் சொல்கிறாரு, மாலை நேரத்தில் வாங்க, நான் ஓய்வாக இருப்பேன்னு சொல்கிறாரு. இந்த 2 நிருபர்களும் சென்னைக்கு போகிறாங்க. போயிட்டு அவருடைய இல்லத்தில் சந்திக்கிறாங்க. அவர் புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு. மேஜையில் ஒரு புத்தகம் இருக்குது. இவங்க இந்த 2 நிருபர்களுக்குமே ஆச்சரியம். ஐயா, நீங்கள் மாலை நேரத்தில் ஓய்வாக இருப்பீங்கன்னு வர சொன்னீங்க, நாங்களும் வந்துட்டோம். ஆனால் நீங்கள் இப்போ புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்களா, ஏதாவது தொந்தரவு செஞ்சிட்டோமான்னு கேட்டாங்க. அதற்கு அந்த 92 வயது முதியவர் சொன்னார், புத்தகம் படிப்பதே எனக்கான ஓய்வு, இதுதான் சமுதாய பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வுன்னு சொன்னாரே, அது வேற யாரும் இல்ல, ஓய்வுக்கே ஓய்வு கொடுக்கும் ஓய்வறியா சூரியன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். இன்னைக்கு அவரே வாழும் புத்தகமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ரோமானியபுரத்தை ஆண்ட ஜூலியஸ் சீசர் சதியால கொல்லப்படுறான். அந்த அவன் கொல்லப்பட்டதுக்கு காரணம் புரூட்டஸும் உடந்தையா இருக்கான். சீசர் சொல்றான் புரூட்டஸை பார்த்து, ஏண்டா புரூட்டஸ், நீயா இப்படி பண்ண, நீயாடா இப்படி பண்ண? அதற்கு புரூட்டஸ் சொன்னான், நான் சீசரை நேசிக்கிறேன், நான் சீசரை நேசிக்கிறேன், ஆனால் அதை தாண்டி எனது தாய் நாட்டை நேசிக்கிறேன்னு சொன்னானா. இந்த தாய் நாட்டோட நம்முடைய தேசத்தோட முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தீர்மானிப்பது புத்தகங்க. மாணவர்களின் முன்னேற்றத்தை கூட மட்டுமில்ல, தேசத்தின் வளர்ச்சியே புத்தகம் தீர்மானிக்குதுங்க. மாணவர்கள் விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கல்ல. அவ்வாறு மாணவர்கள் விழும்போதெல்லாம் கை கொடுத்து தூக்கி விடுறவங்க பெத்தவங்க தானங்க ஐயா. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஔவையார் கூறினது முழுக்க முழுக்க உண்மைங்கிறனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் அதை மறுத்து ஒரு கருத்து சொல்ல முடியாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுனார் திருவள்ளுவர். அங்க அகரமானிக்கிறது அன்னை, உலகமானிக்கிறது தந்தை. ஆக அன்னையும் தந்தையும் ஆதியும் மந்தமும்ங்கிறாரு திருவள்ளுவர். இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம விநாயக பெருமானையே சொல்லலாம். தன்னுடைய தாய் தந்தையை உலகமா நினைச்சு சுத்துறனாலதான் அவருக்கு ஞானப்பழம், அதாவது அந்த வெற்றிக்கனி கிடைச்சிச்சு. நீங்களும் எப்போ உங்க தாய் தந்தையை உலகமா நினைச்சு சுத்துறீங்களோ அன்னைக்கு அந்த எவரெஸ்ட், என்னங்க ஐயா எவரெஸ்ட், பறந்து விரிந்த இந்த வானத்தையே தொட்டு உங்க கைக்குள்ள அடக்கணும்னு நீங்க நினைச்சாலும் அது உங்களால முடியும். அபிமன்யுக்கு தன்னுடைய தந்தையான அர்ஜுனன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே சக்கர வியூகத்தை பத்தி சொல்லித்தராரு. ஐயா, நம்மளாம் ஒரு கல் மாதிரி, மற்றவங்க கையில நம்மளை கிடைச்சா நம்மளை செலவக்கல்லா மாத்திடுவாங்க. அப்ப நம்ம பயனுள்ளதா இருப்போம், ஆனா புகழுள்ளதா இருக்க மாட்டோம். 4 பேரும் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும், மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை, நல்ல மனமுடையூர் காண்பதுதான் தனிமரியாதை. இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு நம்மளை மாத்துறவங்கன்னா அது பெத்தவங்கிற சிற்பியை தவிர வேற யாராலையும் முடியாதுன்னு இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேங்க. தம்பி பாடினது ஒரு சினிமா பாட்டு, நீங்கள் எதுவும் வசனம்னு நினச்சி பயந்துடாதீங்க. ஆனால் உன்னுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன் தம்பி. இந்த குரலை வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டமான பாட்டை எடுத்து பாடின பாரு, உண்மையிலே ஒன்றிய மாதிரி ஒரு தன்னம்பிக்கைக்காரனை நான் பார்த்ததே இல்லை. இதுக்கும் காரணமும் எங்கள் அப்பா தாங்க ஐயா. நேற்று நைட்டு உட்காந்து சொல்லி கொடுக்குறாரு எனக்கு இந்த பாட்டை. உங்கள் அப்பாவும் இப்படி தான் பாடுவாரா? அவர் வாய்ஸ் நல்லா இருக்குங்க ஐயா, எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, இப்படி பாடுறா தம்பி அப்படின்னு. சரி, அப்பா சொல்லி கொடுத்த பாட்டை அப்பா உன் மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக மேடையில் குரலே வராட்டி நீ பாடின பாரு. இப்போ நீங்கள் அது என்ன பாட்டுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடும். அதுக்காகத்தான் நான் அந்த பாட்டில் ஒரு 4 வரியை பாடிக்காம, வேட்டைக்காரனில் எம்ஜிஆர் பாடின ஒரு தாலாட்டு பாட்டு, அருமையான பாட்டு அது. வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய
உள்ளம் என்னும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன் வெள்ளி நிலா முற்றத்திலே. வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே பால் குடித்து வந்தவனே படையை காட்டு, அந்த பகைவர்களை வென்றுவிடும் நடையை காட்டு. வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய. ஆஹா, அருமையான பாட்டை ஞாபகப்படுத்தினேன். ஆனால் உங்கள் அப்பா அந்த பாட்டை பாடி உன்னை தூங்க வச்சுருக்காரு பாரு, அந்த தந்தையை நான் மனசார பாராட்டுறேன். நான் நல்ல பாட்டை செலக்ட் பண்ணியிருக்காரு. சில அப்பைங்க பிள்ளைய தூங்க வைக்கிறேன்ட்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அவன் தொட்டியை விளக்கிட்டு அறிவு இருக்கா? நானாவா பிறந்தேன்? என்ன லந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீ பேசாமல் இருந்திருந்தீன்னா நான் பிறந்திருப்பேனா? தொட்டியில் போட்டு இப்படி முட்டாள்தனமான கேள்வியை கேட்குறியேம்மா. ஐயா, எல்லாரும் சொன்னாங்க புத்தகம் அதுதான் எங்க வாழ்க்கையை தீர்மானிச்சதுன்னு. அந்த புத்தகத்தை எழுதினாரே அவரை படைச்சது யாரு? பெத்தவங்க தானே. அதை கூட விட்டுருவோம், உங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தது யாரு? பெத்தவங்க தானே. ஏனுங்க, வாங்க உட்காருங்க, காப்பி குடிங்க, சாப்பிடுங்க. ஆத்தா நல்லா இருக்கிறாங்களா? அபிச்சி நல்லா இருக்கிறாங்களா? ஆடு மாடெல்லாம் நல்லா இருக்குதுங்களா? தோட்டத்தில் என்ன போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தமிழ் வார்த்தைகளுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதை நிறைந்த கொங்கு மண்ணுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையாக பேசி போட்டீங்க. என்ன அழகான பேசுங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வங்கள் தான், இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை. பாலூட்டும் அன்னை, அறிவூட்டும் தந்தை, 2 பேரும் தெய்வங்கள் தான். கோயில் கட்டி கும்பலாம், வழிபாடு நடத்தலாம், மாலை போடலாம், கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு காப்பாத்தலாம், இல்லைன்னு நாங்க மறுப்பே சொல்லலீங்க. ஆனால் பாரதிதாசன் அழகாக சொன்னாரே, தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை. முதுகுல புத்தக மூட்டைகளை ஏத்தி அந்த குழந்தைகளை கொண்டுட்டு போய் எங்க நிறுத்தி வைக்கிறீங்க? யாருடைய கைகளில் ஒப்படைக்கிறீங்க? ஆசிரியருடைய கைகளில் ஒப்படைக்கிறீங்க. நீங்க ஒப்படைத்த அந்த கரங்களை பிடித்து கொண்டு கடைசி வரையிலும் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஜெயித்து காட்டக்கூடிய அந்த கடைசி புள்ளி வரையிலும் கொண்டு செல்லக்கூடியது யாருன்னு சொன்னா ஆசிரியர்களுங்க. அதாவது உன்னுடைய முகத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யக்கூடியது யார் என்று சொன்னால் உன்னை பெத்தவங்க. புத்தகங்களா கூட இருக்கலாம், ஆனால் இந்த உலகமே உன்னை ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யாருடைய துணை வேணும் என்று சொன்னா ஆசிரியருடைய துணை வேணுங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இங்க நடந்த செய்தி, நேத்துக்கு ஒரு எல்கேஜி குழந்தைய எழுத வைக்கிறதுக்கு அவங்க அப்பா ஒரு பெரிய குச்சி ஒன்றை வச்சு உக்காந்துட்டு இருந்தாரு. நான் கூட ஏதோ பாம்பே வந்துருச்சு என்னவோ நினச்சி வாங்கிட்டு போயிட்டேன். போய் பார்த்தா ஒரு பெரிய குச்சி ஒன்றை வச்சுட்டு அவங்க அப்பா உட்காந்துருக்கிறாரு. அவங்க அம்மா தலையை விரிச்சு போட்டு வானத்துக்கு பூமிக்கு ஒரே ஆட்டம். என்னடான்னு பார்த்தா இன்னு 4 எழுத்தை எழுத வைக்கிறதுக்கு இந்த பாடுபடுறீங்களே. 40 குழந்தைகளுக்கு 247 எழுத்துக்களை சொல்லி கொடுத்து வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கொடுக்கறது யாருங்க? ஆசிரியருங்க. அம்பேத்கரை பத்தி சொன்னீங்க, ஏத்துக்கிறேன். அரசியல் சட்ட சாசனத்தை எழுதினார், இல்லைன்னு சொல்லல நடுவர் அவர்களே. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓரத்துல ஒரு கோணிப்பை மேல அம்பவாடைங்கிற சிற்றூர்ல ஒரு கோணிப்பையின் மேல உக்காந்துட்டு இருந்த பீமாராவ் ராம்ஜி ஒரு அம்பேத்கராக மாறினார் என்று சொன்னால் யார் கொடுத்த உற்சாகங்க? ஆசிரியர் கொடுத்த உற்சாகங்க. அப்பா பேரை வைக்கல, தான் படித்த புத்தகத்தினுடைய பெயர் வைக்கல. பீமாராவ் ராம்ஜி என்ற தன்னுடைய பெயரை மாற்றி தன் ஆசிரியர் பெயரான அம்பேத்கர் என்ற பெயரை அவர் வைத்து கொண்டதற்கு காரணம் ஆசிரியர் அவர் மேலே ஏற்படுத்திய பாதிப்பு. ஆமாங்கய்யா, அதே மாதிரிதான் காத்தவராயன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு அயோத்தியதாச பண்டிதராக மாறினான் என்று சொன்னால் ஆசிரியர். இன்னைக்கு நீங்க பெத்தவங்கன்னு பேசுறாங்களே, எத்தனை பேர் தன்னுடைய பெத்தவங்களோட பேரை தன்னுடைய பேரை மாத்தி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க,
கிளரை பத்தி சொன்னீங்க. காது கேட்காது, கண்ணு தெரியாது, வாய் பேச முடியாது, ஆனாலும் அவர்கள் சாதித்தார்கள் என்று சொன்னால் 49 வருட காலமாக அவருடைய ஆசிரியர் அன்னி சலிவன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் கூடயே இருந்து உற்சாகப்படுத்தினாங்க. உன்னால முடியுங்கிற தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுத்தது யாருங்க? அவர் எழுதின நூல், அவருடைய சுயசரிதை எழுதியிருக்காங்க. அந்த நூலை 112 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் வழிகாட்டியாக இருந்த ஆசிரியருங்க. அதனாலதான் அவங்க கிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்டாங்க. உங்களுக்கு முதல்ல கண் பார்வை வந்துச்சுன்னா யாரைய முதல்ல பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு வினா கேட்டாங்க. அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க, என்னுடைய அறிவு கண்ணை திறந்து வைத்த என்னுடைய ஆசிரியரை தான் நான் முதலில் பார்ப்பேன் என்று சொன்னாரே. மறுத்து சொல்ல முடியுமாங்க? இந்த மாதிரி தாங்க மாணவன் என்பவன் ஒரு மண்ணுரண்டையாக கூட இருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அந்த உருவத்துக்கு ஒரு உயிராட்டத்தை கொடுத்து, ஒரு கோடியில் இருக்கக்கூடியவனை ஒரு கோபுரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறது யார் என்று சொன்னால் ஆசிரியர்ங்கிறத யாரும் மறுத்து சொல்ல முடியாதுங்க. பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். ரத்தத்துடன் சேர்ந்ததந்த பாசம் பாசம், அது நாள் கடந்து போன பின்னும் பேசும் பேசும், அது நாள் கடந்து போன பின்னும் பேசும் பேசும். இந்த பாட்டை கேட்கும் போதே நான் எந்த தலைப்புல பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெத்த குழந்தைகளை பாதுகாப்பதில் அந்த பெத்தவங்களை காட்டிலும் மற்றவங்களுக்கு அக்கறை இருக்குதுன்னு பேசியிருக்கிறாங்க. ஒரு தாயானவள் பெற்ற குழந்தை பிறந்த உடனேயே திட்டமிடுகிறாளுங்க. எப்படி தெரியுங்களா? பாரதிதாசன் சொல்றான், 1.5 வயது குழந்தையா இருக்கின்ற பொழுது ஒரு தாய் எதிர்பார்க்கிறாளா, காலுக்கு புன்னையிலை போடும் செருப்படிந்து நல்ல விரித்த குடை தூக்கி நல்ல கல்வி கழகுவதை நோக்கி நீ செல்லுகின்ற அழகினை காண்பதுதானடி பாக்கி. அப்படி சின்ன வயசுல திட்டம் போட்டவ 5வது வகுப்பு படிக்குதுன்னு வச்சுக்குங்க. அப்படி பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அஞ்சு இருக்கக்கூடிய குழந்தை அப்படியே அழுதுட்டு நிக்குது. அப்ப தலைவாரி அந்த தாயானவள் பாடுறா, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, சிலை போல ஏன் அங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், மடைவாளை அல்லவோ கல்வி. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, பெத்தவங்களுக்கு தாங்க பிள்ளையோட அருமை தெரியும், மற்றவங்களுக்கு என்னையா தெரியும்? நான் கேட்கிறேன், உங்களுடைய உயிரை விட மேலானது எதுன்னு ஒரு கூட்டத்தில், உங்க மாதிரி கூட்டத்தில் கேட்டேன். அத்தனை ஒரு ஆள் 2-3 பேர் சொன்னாங்க, நாங்க உண்மை, நேர்மை, உழைப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு தாய் மெதுவாக எழுந்தாள், ஐயா என்னுடைய உயிரை விட மேலானது நான் பெற்றெடுத்த குழந்தைன்னு ஒரு தாய் சொல்லுகிறாள் என்றா அதாயா உண்மை. பெற்ற குழந்தையை விட வேற என்னங்க நமக்கு சிறப்புடையது? உண்மையிலேயே சொல்லுகிறவங்களாம் ஆசிரியர் ஆசிரியர் மற்றவர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு 66 வயதாகிறது, ஆசிரியர் பணியில இருந்து ஓய்வு பெற்றவன் நான். ஆனால் ஒரு தாயாக இருந்து தந்தையாக இருந்து பார்க்கின்ற பொழுதுதான் இந்த பெற்றெடுத்தவர்கள் எப்படி தன் குழந்தைகள் மீது ஆர்வம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய முன்னேற்றத்தில் தெரிய வருதுங்க. உண்மை அதுதானே. நான் சின்ன வயதுல எல்லாம் சொல்லுவாங்க. 5ஆம் வகுப்பு படிக்கும் போது ஆசிரியர் சொன்னார், ஐயா முத்தமிழ் முத்தமிழ் சொல்லிட்டு இருந்தார். நான் கேட்டேன், ஐயா முத்தமிழ் எனக்கு சரியா விளங்கலையா. என்னடா விளங்கல? அட விளங்காத பையனே, ஆசிரியர் என்னையே நீ உருப்படியா மாட்டேன். நான் சொன்னேன், என்னையா இப்படி கேட்குறீங்க? ஆமா ஐயா, முத்தமிழ்னா உனக்கு தெரியாது? உரைநடையா பேசினா அது இயற்றமிழ், பாடினா அது இசைத்தமிழ், அதையே நாட்டியமானா அது நாடக தமிழ்னார். இப்படி சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டாரு. எனக்கு விளங்கல. எங்க அம்மா கொஞ்சம் நல்லா பாடுவாங்க. அவங்ககிட்ட போய் சொன்னேன், அம்மா இந்த முத்தமிழ் முத்தமிழ் சொல்றாங்களே, இந்த முத்தமிழ்ங்கிறது எப்படிமான்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க,